ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டார்கெட் 2024 சொல்லிட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட்டும் வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம், மேக்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு மேக்ஸ் கிளாஸும் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம், டெய்லியும் மார்னிங் 5 o'clock உங்களுக்கு டெய்லியும் மார்னிங் வந்து நம்ம வீடியோ கொடுத்துருவோம். அந்த வீடியோ பார்த்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மேக்ஸ் என்ன பண்ணிடுவோம், நம்ம போர்ஷன் முடிச்சிருவோம். ஸோ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டதும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் வீடியோலேருந்து என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸை ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் என்ன டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குன்னா தமிழ் அண்ட் ஹிஸ்ட்ரி. சரி, ஓகே, இன்றைக்குரிய வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பார்த்தோம் அப்படின்னா தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் தனி வட்டி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா. இது வந்து எந்த புக்கில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7th புக்கில் கணக்கில். ஓகேங்களா, அதாவது 7th மேக்ஸ் புக்கில் பருவம் 3 தான் இருக்குது இந்த தனி வட்டின்றது. ஓகேங்களா, ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, இடையில ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, ஃபுல்லாக பார்த்துட்டு, ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, 20 சம் இருக்கும். அந்த 20 சம்மில் 19 சம் வரைக்கும் கஷ்டப்பட்டு பார்த்துருப்பாங்க. ஓகே, 19 பார்த்துட்டு இன்னும் ஒரு சம் தான் நம்ம போட்ட மாட்டோமான்ட்டு விட்டு போவாங்க. ஆனால் அந்த 20வது சம் தான் அந்த இடத்துல டஃப்பாக இருந்திருக்கும். அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போயிடலாமா. ஓகே, பாருங்கள், தனி வட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து இது சதவீதம் மற்றும் தனி வட்டின்னு சொல்லிட்டு 2 டாபிக் இருக்கும். அதில் தனி வட்டி அப்படின்றது மட்டும் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். சதவீதம் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியாச்சு, 2 வீடியோ உங்களுக்கு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தனி வட்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உள்ளே வாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பீன்ற ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, பீனா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரின்சிபல், தமிழில் பார்த்தோன்னா அசல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது என்னன்னா என்ன அப்படின்னா வருடங்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது ஆர்னா என்னன்னா வட்டி வீதம். ஓகேங்களா, தமிழில் வட்டி வீதம், இங்கிலீஷில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தமிழில் பார்த்தோம் அப்படின்னா தனி வட்டி. ஓகேங்களா, அடுத்தது ஏ அப்படின்ற ஒன்றை தெரிஞ்சுக்கணும். ஏனா என்ன அர்த்தம் அப்படின்னா மொத்த தொகைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏனா என்ன அர்த்தம், மொத்த தொகைன்னு அர்த்தம். மொத்த தொகைனா என்ன அப்படின்னா வட்டியும் முதலும் சேர்ந்துருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு இடத்துல 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க எனக்கு திருப்பி 110 ரூபாயை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல 100 ரூபான்றது அசல். ஓகேங்களா, 10 ரூபான்றது வட்டி, மொத்த தொகைன்றது அந்த 110 ரூபா. அந்த 110 ரூபான்றது தான் இங்கே கொடுக்கக்கூடிய ஏ அமௌண்ட். ஓகேங்களா, ஸோ வந்து மொத்த தொகை அப்படின்றது ஏன்றதுனால குறிக்கிறோம். இந்த 4 டேர்ம் 5 டேர்ம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், தனி வட்டின்ற டாப்பிக்கை நீங்கள் ஈஸியாக முடிச்சலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா, ஸோ ஒன்று ஆனால் வந்து என்ன பண்ணிக்கணும், இது ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் போக முடியும். ஓகேங்களா, இங்கேக்குள்ளே ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கணும். மொத்த தொகை அப்படின்னா அசல் ப்ளஸ் வட்டி. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து இடையில உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் ஃபார்முலா படி படிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா, நமக்கு வந்து மொத்த தொகை வேணா என்னது, நான் கொடுத்த அசலையும் வாங்கிடுவேன், அவங்கள்ட்ட இருந்து வட்டியும் வாங்கிட்டா தான் மொத்த தொகை. ஓகேங்களா, அதுதான். ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா தனி வட்டிக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, என்னென்ன டேர்ம் இருக்குது அண்டு மொத்த தொகையோட ஃபார்முலாவும் பார்த்தாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சம்குள்ளே போயிடலாம். ஓகே, சம்ஸ் பாருங்கள். சம்ஸ் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய ஃபார்முலாஸ் மாதிரி கொடுத்துட்டு 2.24 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, 2.24 உங்களுக்கு 2.29 வரைக்கும் வந்து எடுத்துக்காட்டு சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2.4 அப்படின்ற பயிற்சியும் 2.5 அப்படின்ற பயிற்சியும் இருக்கும். இதில் 2.5 இருக்கக்கூடிய ஒரு சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாடல் தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல். ஓகேங்களா, ஸோ வந்து 2.29 எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, சம்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு புக்கில் எலாபரேட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்டெப்ஸ் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், புக்ஸில் இருக்க எல்லா சம்மையுமே இந்த சம் அப்படியே எழுதி எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, அந்த பிடிஎஃப்ல தான் இப்போ நம்ம நடத்த போகிறோம். ஓகேங்களா, பார்க்கலாமா. ஓகே, பாருங்கள், தனி வட்டி. ஓகேங்களா, எல்லா சம்ஸுமே ஒரு வார்த்தை மாறாமல் எல்லாமே அப்படியே தான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா, எதுக்காக இப்படி எழுதணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் அங்கே சுருக்கியிருப்பாங்க, அது எப்படி போட்டிங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும், அதுக்காக தான். ஓகேங்களா, ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து சம்ஸ்குள்ளே போயிடலாம். தனி வட்டி ஃபஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு 2.24. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 25,000க்கு நல்லா பாருங்கள், 25,000ன்றது பிரின்சிபல்னா என்னது, அசல், ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. வட்டி வீதம் அப்படின்னா ஆர். ஓகேங்களா, ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுதான். ஓகேங்களா, 8% சொல்லிட்டாங்க. அடுத்து 3 ஆண்டுகள், அப்போ என்ன அப்படின்றது 3 ஆண்டுகள். ஏன்னா நான் ஆண்டுகள் அப்படின்னால என்ன நம்பர் ஆஃப் இயர்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ வேறு என்ன கேட்டிருக்காங்க, எஸ்ஐன்றது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, வேறு என்ன
கேட்டிருக்காங்க, எஸ்ஐன்றது கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிடணும். ஏன்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் தெரியணும். அப்போ பி கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, எஸ்ஐ கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஐக்குரிய ஃபார்முலா எழுத போகிறேன். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 அப்படின்ற ஃபார்முலா தான் நம்ம இந்த தனி வட்டிக்கு ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஃபார்முலா. ஓகேங்களா? இது இல்லாமல் ஏ ஈக்குவல் டு P+I வரும். அது நம்ம வந்து பின்னாடி வரும்போது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 25,000, எண்ணுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷம், ஸோ 3, ஆருக்கு பார்த்தோம் அப்படின்னா 8%, ஸோ 8ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? பை 100. ஓகேங்களா? பை 100 போட்டதுக்கப்புறம் வந்து என்னது, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டு 250 × 3 × 8. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் பெருக்கும்போது 6000ன்றது வரும். இந்த 6000ன்றது தான் என்னது, எஸ்ஐயோட வேல்யூ. எஸ்ஐனா என்னது, தனி வட்டி. அப்போ தனி வட்டிக்கான வேல்யூ எவ்வளோ, 6000 ரூபாய். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இதில் ஒன்றுமே இல்லை, இது சிம்பிள் சம். பி கொடுத்துருந்தாங்க, ஆர் கொடுத்துருந்தாங்க, என் கொடுத்துருந்தாங்க, கொடுத்துட்டு எஸ்ஐ கேட்டாங்க. ஸோ டேரெக்டாக ஃபார்முலாவில் இது பேசிக் மாடல், இதுதான் ஃபஸ்ட்டு மாடல். ஓகேங்களா? ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 2.25. குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம். அப்போ ஆறுன்றதை கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டுகள் என்னன்றதை கொடுத்துட்டாங்க. கழித்து 750 தனி வட்டியாக, தனி வட்டினா என்னது, எஸ்ஐ. அப்போ எஸ்ஐ கொடுத்துட்டாங்க. செலுத்தினால் அசல், அசல்னா என்னது, பி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், எடுத்து எழுதிடணும். அதாவது வந்து இது நான் எடுத்து எழுதணும், நீங்கள் எக்ஸாமில் போய் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது உங்களுக்கு நான் புரியணும், நோட்டில் நீங்கள் எழுதும்போது எழுதிக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா. ஸோ வந்து என்ன பண்ணுறோம், ஃபார்முலாவில் இப்போ வேணா அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபஸ்ட் என்ன இருக்குது, எஸ்ஐ. எஸ்ஐயோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க, 750. அப்போ 750 எஸ்ஐக்கு நேராக போட்டாச்சு. பி இருக்கான்னு பாருங்கள். பீன்றது என்னது, அசல். அசல் நம்மளுக்கு கொடுக்கல. அப்போ பீன்றது நம்பரை அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், லெட்டரை எழுதிட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, 2 ஆண்டுகள். ஸோ 2ன்னு போட்டாச்சு. அடுத்து ஆறுன்றது என்ன கொடுத்துருக்காங்க, 10%. ஸோ 10ன்னு போட்டேன். ஓகேங்களா? பை 100 ஃபார்முலாலே இருக்குது. ஸோ பை 100ன்னு போட்டாச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே 10% இருக்குது, சதவீதம் இருக்கனால பை போட்டுட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு 100 × 100ன்னு போட்டுறீங்க. அப்படி போடாதீங்க. ஃபார்முலாவில் 100 கொடுத்துருக்க காரணமே அந்த சதவீதம்னால தான். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். அடுத்து இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அசல் மட்டும் தான் வேணும். அப்போ பியை மட்டும் நம்ம என்ன வச்சுக்கலாம், இங்கிட்டு வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், அங்கிட்டு கொண்டு போயிடலாம். பியை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு மிச்சதெல்லாம் அங்கிட்டு போகணும் அப்படின்னா, பைக்கு மேலே கதை பாருங்கள், இங்கே பீன்றது இருக்குது. ஓகேங்களா? பைக்கு கீழே இருக்க 100 அங்கிட்டு போகும்போது என்னவா மாறும், பைக்கு மேலே மாறிடும். ஓகேங்களா? அதாவது வகுத்தில் இருக்கிறது பெருக்கலாம் மாறும், இல்லை பைக்கு மேலே இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இங்கிட்டு வந்து பைக்கு மேலே இருக்க 2 10 இங்கிட்டு வரும்போது என்னவா வரும், கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த அடிச்சு போட்டோன்னா என்ன வரும், ஆன்சர் 3750 வரும். ஓகேங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 2 2 10. இதை பெருக்கி போட்டிங்க அப்படின்னா 3750 அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய அசலாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ இந்த சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபஸ்ட்டு சம்மில் தனி வட்டின்றதை டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. இந்த சம்மில் வந்து தனி வட்டியை கொடுத்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க, அசலை கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.26. எத்தனை ஆண்டுகளில் 5600க்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6760 மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்னது, புது ஃபார்ம்லாம் ஒன்று ஆட் ஆக போகுது. சரி, ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம். இங்கே எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா எண். ஓகேங்களா? எண் எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ 5600 ஆண்டுக்கு அப்படின்னா இதுதான் பிரின்சிபல். ஓகே, அடுத்தது தனி வட்டி வீதம். வீதம் அப்படின்னு வந்துடுற, தனி வட்டி வீதம்னாலே என்னது, வட்டி வீதம்னு அர்த்தம். அப்போ வட்டி வீதம்ன்றது என்னது, 6. இல்லை எனக்கு வந்து தனி வட்டி வீதம்னு கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு புரியல அப்படின்னா பர்சன்டேஜ் வந்தாலும் இது 6 தான் இருக்கும். ஸோ 6ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், 6720 உயரும்னு கொடுத்துருக்காங்க. இதை தனி வட்டின்னு அவன் கொடுக்கல, 6720 உயரும்னு கொடுத்துருக்கான். அப்போ அந்த இது வந்து என்ன அப்படின்னா தொகைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கல, தனி வட்டின்றதை கொடுக்கல. ஓகேங்களா? எஸ்ஐன்றதை அவங்க கொடுக்கல, வேற என்ன கொடுக்கல, என்னன்றதை கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ எனக்கு தனி வட்டி மொத்தம் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேல்யூ இருந்தால் தான் நம்ம ஃபார்முலா ஈஸியாக போட்டு அப்ளை பண்ண முடியும். 2 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று மொத்த தொகை, இன்னொன்று அசல். அப்போ வந்து நமக்கு வட்டி வேணும். ஓகேங்களா? ஒருத்தர்கிட்ட நான் 7600 கொடுக்குறேன், அவங்க திருப்பி என்கிட்ட வட்டியோடு சேர்த்து 6720 கொடுக்குறாங்க. வட்டியோடு சேர்த்து கொடுக்குறாங்கன்னா எனக்கு வட்டி எவ்வளோன்னு தெரியும்னு என்ன பண்ணுவேன், 2ஐயும் கழிப்பேன். ஓகேங்களா? அப்போ 2ஐயும் கழிச்சேன்னா எனக்கு தெரியும். 2ஐயும் கழிச்சேன்னா இந்த 6720 5600 நான் கழிச்சேன்னா எவ்வளோ வரும், 1120 வரும். அதுதான் எனக்கான வட்டி. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இது நான் கொடுக்கக்கூடிய அசல், இது அவங்க எனக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு. ஓகேங்களா? அசல் போக மிச்சம் எவ்வளோ வட்டி வருதுன்னு நான் பார்க்கணும் இல்லையா? அப்போ வட்டி வந்து எனக்கு 1120 வருது. ஓகேங்களா? அப்போ எஸ்ஐன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? எஸ்ஐன்றது எனக்கு தெரியுமா, எப்படி தெரியும், இதையும் மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ 1120 தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து பின்னு பார்த்தோன்னா அசல். அசல்ன்றது என்னது, 5100. ஸோ ஆல்ரெடி போட்டாச்சு. அடுத்து என்னன்றது வந்து எனக்கு எத்தனை வருஷம்னு தெரியாது. ஸோ என்ன அப்படியே போட்டேன். ஆறுன்றது வட்டி வீதம். வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 6. ஓகே, பை 100ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வருஷம் மட்டும்தான் வேணும். அப்போ வருஷம் மட்டும் இந்த எண்ணை
எண்ணு மட்டும் தான் வேணும், மற்ற எல்லாத்தையுமே அங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போ இங்கிட்டு இருக்க 100 வந்து மேலே போயிடும், அங்கிட்டு இருக்க 5600 6 இங்கிட்டு வரும்போது கீழே வந்துடும். ஓகேங்களா, அப்போ கீழே வந்ததுக்கப்புறம் இதை அடிச்சு போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது, 3 1/3 வருது. ஓகேங்களா, சரி 3 1/3 எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் கேன்சல் எப்படினா 3 1/3 வந்துச்சு, இப்போ இது வரைக்கும் கேன்சல் பண்ணாது ஈஸியாக கேன்சல் பண்ணியிருப்பாங்க, இது கேன்சல் பண்ணது தெரியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் இது ஒன்று மட்டும் கேன்சல் பண்ணி பார்க்குறேன், மற்ற சிம்பிளாக இருக்கிறதுலாம் நீங்களே என்ன பண்ணுங்க கேன்சல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இது மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 56 இருக்குது, அடுத்து 1120 இருக்குது. ஓகே, இப்போ வந்து 56 அடித்தோன்னா 1, இதை அடித்தோம் அப்படின்னா 20 20 × 56 எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1120. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 20/6 இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை அடிக்கலாமா, 2 6 மேலே அடிச்சிங்கன்னா என்ன வரும், இதை அடித்தோன்னா 2 20. ஓகேங்களா, 2 6 2 20. இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது 10/3 தான். ஆனால் 10/3 என்ன பண்ண மாட்டாங்க அங்கே ஆப்ஷனில் கொடுக்க மாட்டாங்க. அப்போ 10/3 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஸ்கிப் பண்ணணும். ஓகேங்களா, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா, எப்படி பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இங்கே அடிச்சு பாருங்கள், 1 3 3 9ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ 3 3 9 மிச்சம் எத்தனை இருக்குது, 1, அந்த 1 மேலே போட்டுருங்க, பை இங்கே ஆல்ரெடி என்ன பையில் இருந்துச்சு 3, அந்த 3 போட்டுருங்க. ஓகேங்களா, திருப்பியும் நல்லா சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். 10/3 எனக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா, ஒன்று 10/3 கிடச்சிச்சு. 10/3 நான் அடிக்கிறேன், 1 3 3 3 9ன்னு அடிக்கிறேன். இந்த கிடைக்கக்கூடிய நம்பர் தான் மெயின் நம்பர், அதை முன்னாடி போட்டார். ஓகேங்களா, 3 9ன்னு போனதுக்கப்புறம் 10ல் 9 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்கும், அந்த 1 தான் மேலே போட்டுட்டு கீழே எந்த வாய்ப்பில் நான் அடிச்சனோ அதாவது ஆல்ரெடி இருந்த நம்பர் அப்படியே போட போகிறேன். அப்போ 3 1/3 அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து ஆன்சர் என்ன, எனக்கு என்னன்றது 3 1/3 வருடங்களில் நான் என்ன பண்ணுவேன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, வட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ஸ்டெப்ஸ். நமக்கு வந்து நீங்கள் வட்டி இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபார்முலா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் புக்கில் இருக்குது, ஸோ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வட்டி வேணும் அப்படின்னால இந்த நம்பர் கழிச்சாலே உங்களுக்கு கிடச்சிடும், ஏன்னா இதுதான் நம்ம கொடுத்த அசல், இது அவங்க நம்மளோட வட்டியோட சேர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ரெண்டே கழிச்சிங்கனால உங்களுக்கு வட்டி கிடச்சிட போது டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிருங்க போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு குழப்பணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, புக்கில் இது கொடுத்துருந்தாங்க, ஸோ ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இது கீழ்கண்டதில் எந்த ஃபார்முலா தவறு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இதை மட்டும் பார்த்தால் போதுமானது. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாமா. எடுத்துக்காட்டு 2.27. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடம் இருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். அப்போ எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா 52,000. அப்போ 52,000ன்றதான் எனக்கு என்னது பி. ஓகே முடிஞ்சு. 4 ஆண்டுகள் கழித்து, அப்போ எத்தனை வருஷம், 4 வருஷம், அப்போ என்னன்றது 4 முடிஞ்சு. எவ்வளோ கொடுக்குறாரு திருப்பி அப்படின்னா 79,040 ரூபாய், அதாவது வட்டியும் சேர்த்து இவ்வளோவா கொடுக்குறாரு. அப்போ இது அமௌண்ட். ஓகேங்களா, ஸோ அமௌண்ட்டுன்னு பார்த்தாச்சு. வேறு என்ன கேட்டிருக்காங்க, இப்போது வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை நான் என்ன பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கேன், அசல் வருஷம் ஏ மொத்த தொகை அப்புறம் வட்டி வீதம் எழுதியாச்சு. ஓகேங்களா, ஸோ மொத்த தொகை அப்படின்னு வந்துட்டாலே நான் என்ன பண்ணணும் வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிச்சிட்டா நமக்கு வட்டி கிடச்சிரும். ஓகேங்களா, அப்படி வட்டி கரண்டி கழிச்சு எவ்வளோ கிடச்சிருக்கு, 27,040 ரூபான்னு கிடச்சிருக்கு. எனக்கு ஆல்ரெடி பி தெரியும். ஓகேங்களா, என்னோட வேல்யூ எனக்கு தெரியும் 4 வருஷம், ஆர் எனக்கு தெரியாது, ஸோ போட்டுட்டு பை 100ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன், அடிச்சு போடணும். அடிச்சு போடுறதுனால நான் இந்த 100 இங்கிட்டு கொண்டு போயிடுறேன், இங்கிட்டு இருக்க நம்பரை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா, அப்படியே கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக இங்கிட்ட நீங்கள் என்ன நினைக்கலாம், இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 அடிச்சு போட்டு போடலாம்னு நினைக்கலாம். பிகினர்ஸ் கவனிப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இது மேலே போயிடும், இது 2 என்ன பண்ணிடும் கீழே வந்துடும். இப்போ வந்து நீங்கள் அடிச்சு போட்டிங்க அப்படின்னா இது 2 அடிச்சு போடுங்க, அடுத்து இந்த 0 இந்த 0 அடிச்சு போடணும். இந்த மாதிரி அடிச்சு போட்டு லாஸ்ட்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், 13% வரும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 2.28. அசல் 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு அசல் அப்படின்றது P = 46,000 போட்டாச்சு. வருஷம் அப்படின்றது என்னது, ஒரு வருஷம் 9 மாதம்னு கொடுத்துட்டாங்க, போட்டுட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க 52,440 ரூபான்னு கொடுத்துறாங்க. ஸோ போட்டுட்டு எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்களோ எடுத்து என்ன பண்ணிட்டு எழுதிட்டேன். ஆறுன்றது என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கே இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு போட்டிருப்பேன்ல, இந்த இவ்வளோ பெரிய ஸ்டெப்பையும் ஏன் போட்டேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கும் போது அது ஆண்டுகளில் மட்டும்தான் இருக்கணும், மாதங்களில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, மாதங்களில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஆண்டுகளுக்கு மாற்றணும். ஓகேங்களா, அதுக்குரிய ஸ்டெப்பை தான் நான் கீழே போட்டிருப்பேன். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ சம்முக்கு வந்துடும் பாருங்களேன். SI = PNR/100 இந்த ஃபார்முலா நம்ம
நம்ம அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா எனக்கு என்னோட வேல்யூ தெரியணும். என்னங்க ஒரு வருஷம் கொடுத்துட்டாங்க, 9 மாதம்னு கொடுத்துருக்காங்க. இந்த 9 மாதத்தை நான் வந்து வருஷத்துக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா 9 மொத்தம் வருஷத்துக்கு எத்தனை மாதம், 12 மாதம். அப்போ பை 12ன்னு போட்டேன். ஓகேங்களா? ஏன் வருதுன்றது உங்களுக்கு புரியுதா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பி கொடுத்துருந்தாங்க, எடுத்து எழுதிட்டேன். ஏவும் எடுத்து எழுதிட்டேன். இப்போ என்ன நான் மாற்றுறதுக்காக தான் என்ன பண்ணிட்டுருக்கேன், ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரு வருஷம் 9 மாதம், அந்த 9 மாதம் நான் வருஷத்துக்கு மாற்றணும்னா பை 12 போட்டால் வருஷத்துக்கு மாற்றிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் 3 9 இதை அடிச்சிங்கன்னா 4 3 12 1 3/4 அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ 1/3/4 இன்னும் என்ன பண்ணலாம், என்னால் ஸ்கிப் பண்ண முடியும். அப்போ அந்த 1 3/4 ஸ்கிப் பண்ணி காமிக்கலாமா? 1 3/4. அப்போ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிப்போம், ஸ்கிப் பண்ண உங்களுக்கு சொல்லி தந்திருப்போம். இதை ரெண்டு என்ன பண்ணணும், பெருக்கணும். மேலே இருக்க நம்பரோட என்ன பண்ணணும், கூட்டணும். ஓகேங்களா? அப்போ 4 × 1 4, 4 + 3 7, 7/4 அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்டெப்பு வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி, தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதையும் பண்ணீங்க அப்படின்னா பெருக்கணும். ஓகேங்களா? 4 × 1 4, இதையும் கூட்டணும். 4 × 1 4ன்னு கிடச்சிச்சு. 4 + 3 7, அப்போ 7/4. ஓகேங்களா? இப்போ நான் வருஷத்துக்கு மாற்றிட்டேன். ஓகேங்களா? வருஷத்தை என்ன பண்ணிட்டேன், மாற்றிட்டேன். ஓகேங்களா? மாதத்துலேருந்து வருஷத்துக்கு மாற்றிட்டேன். அப்போ 7/4. இப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகலாம். ஃபார்முலா என்னது, SI = PNR/100. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும்னா எனக்கு SI தெரியணும் இல்லையா? SI என்னது, வட்டி தெரியணும்னா நான் என்ன பண்ணணும், இதுலேருந்து இதை கழிக்கணும். இதுலேருந்து இதை கழிச்சாலும் எனக்கு என்ன கிடைச்சிரும், வட்டின்றது கிடச்சிரும். அப்போ அதுலேருந்து அதை கழிக்கும் போது எனக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா 6440 ரூபான்றது வட்டி. ஓகேங்களா? எனக்கு P ஆல்ரெடி தெரியும். என்ன நான் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன், என்னென்னு கண்டுபிடிச்சிருந்தேன், 7/4ன்றதை கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். சரி, ஓகே. அடுத்து எனக்கு R தெரியாது, R போட்டுட்டேன், /100ன்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்பயுமே இந்த 3 வந்தாலே நிறைய பேர் வந்து குழப்பிடுறீங்க. அப்படி குழப்பவே தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? 6 மட்டும் தான் எனக்கு தேவை. 6 மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு மற்றது எப்பயும் போல் நீங்கள் கொண்டு போங்க. 100ன்றது மேலே கொண்டு போங்க, இங்கே இருக்கிறத கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ 46,000 × 7/4ன்றது அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அடிச்சு போடுங்க. ஓகேங்களா? இப்போ அடிச்சு போடுறது எனக்கு தெரியல, கொஞ்சம் குழப்பது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸி தான். ஓகேங்களா? இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு நாங்க இங்கே ஒரு நாள் 4, அதே மாதிரி ஒரு நாள் 4 மிச்சம் 2ன்னு வரும், 20, நாங்க 20 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுங்க, 115 × 7 மேலே வந்து 6440 இருக்குது. ஓகேங்களா? அடிச்சு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஆன்சர் வந்து என்ன பண்ணீங்க, அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 8% கிடைக்கும். ஸோ இந்த சம்முக்கான வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 8%. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 2.29. இந்த 2.29ஓட உங்களுக்கு இந்த சம்மானது எடுத்துக்காட்டானது உங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்தது பயிற்சின்றது வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாமா? ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. இந்த சம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சம்னே சொல்லலாம். அதாவது கிரிட்டிக்கலான சம்னா கொஞ்சம் வந்து ஸ்டெப்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? அதாவது டக்குன்னு வந்து நான் உடனே வந்து டக்குன்னு போட்டுறணும், ஒரு ஸ்டெப்பில் எனக்கு வந்துடணும் அப்படின்றத விட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் டக்குன்னு வரும். ஓகேங்களா? எப்பயும் வந்து டக்குன்னு இதை போட்டுறணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, மெத்தட் தெரியாமல் போகக்கூடாது. ஓகேங்களா? மெத்தட் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 4 டைம் 5 டைம் போட்டிங்கன்னா 6வது டைம் இவ்வளோ தானா போட்டலாம், ஒரே செகண்ட் நான் போகிறேன் பார் அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்துடுவோம். ஓகேங்களா? நம்மளோட ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்மளை வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து மேக் பண்ண முடியும். ஓகே, பாருங்கள். ஒரு அசல் வந்து ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் வட்டி வீதம்னு கொடுத்துருக்காங்கன்னா 6ன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10,050 உயர்ந்ததுன்னு வந்துட்டு இது அமௌண்ட்டாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ அமௌண்ட்டு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்களேன், எனக்கு பியும் தெரியாது, எஸ்ஐயும் தெரியாது. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அசல் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா எனக்கு வட்டி தெரிஞ்சிடும். இல்லையா, வட்டி தெரிஞ்சாவாச்சு அட்லீஸ்ட் 2 கழிச்சு நம்ம அசல் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு வட்டியும் தெரியாது, எனக்கு மொத்தம் அசலும் தெரியாது. இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எனக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? எழுதினதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, அசல் கேட்டிருக்காங்க. அசல் நான் எப்பயுமே எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்பேன், இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிப்பேன். இந்த ஃபார்முலா நான் எழுதிட்டேன். SI = PNR/100ன்னு எழுதிட்டேன். ஆனால் இதில் எனக்கு என்ன தெரியாது, SIயும் தெரியாது, Pயும் தெரியாது, இன்ட்டு என்னோட வேல்யூ இன்ட்டு R. ஓகேங்களா? /100. ஓகேங்களா? இப்போ இதில் நான் என்ன தான் அடிச்சு போட்டாலும் ஒரு 0க்கு ஒரு 0, 1 5 5, 2 10 இப்படி அடிச்சு போட்டாலும் எனக்கு இதில் 2ல் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சால் தானே மிச்சத்தை அடிச்சு போட்டு ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு தெரியாது. அப்போ வந்து என்ன கிடைக்கும், SI = P/2 தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் கிடைக்காது. அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா இந்த இடத்துல என்ன பண்ணாது, ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ வேறு ஃபார்முலா தான் நான் தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா, மொத்த தொகை. ஓகேங்களா? மொத்த தொகைன்றது வந்து என்னது, அசலும் ப்ளஸ் வட்டியும். அதுதான் அசல் ப்ளஸ் வட்டி. வட்டிக்கு தான் ஐன்னு போட்டிருப்பேன். ஓகேங்களா? அப்போ அசல் ப்ளஸ் வட்டி பார்க்கலாமா? இப்போ எனக்கு என்னென்னா ஏன்றதை அப்படியே வச்சிட்டேன், இந்த பீன்றதை பட்டு அப்படியே போட்டேன். ஓகேங்களா? இந்த ஐ அப்படின்னது என்னது, அசல். ஓகேங்களா? சாரி, வட்டி. ஐனா என்னது, வட்டி. ஓகேங்களா? அப்போ வட்டிக்கு ஆல்ரெடி எனக்கு ஃபார்முலா தெரியும்ல, PNR/100ன்னு, அதை அப்படியே போட்டேன். ஓகேங்களா? இதெல்லாம் போடணுமான்னு கேட்டேன். இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா மெத்தட் படி போட்டிங்கன்னா, மெத்தட் நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங்காக மறக்காது. ஓகேங்களா? இடையில வந்து நான் இந்த ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன், ஈஸியாக ஷார்ட்கட் பண்ணி போச்சுன்னா திருப்பி நீங்கள் ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? மெத்தட்
மெத்தடை பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக மறக்காது. ஓகேங்களா? ஓகே, ஷார்ட்கட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, மெத்தடும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மறந்துச்சுன்னா அது ஹெல்ப் பண்ணும், அது மறந்துச்சுன்னா இது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். இப்போது P + Iக்கு பதிலாக என்னது PNR/100ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இதில் Pன்றது சேமாக இருக்கா? இதுவும் P தான், இதுவும் P தான், சேமாக இருக்குது. அப்போ Pயை மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா மிச்சம் 1 ப்ளஸ் இங்கே Pன்றது ஆல்ரெடி வெளியே போயிடுச்சுன்னா என்ன மிச்சம் இருக்கும்? எண்ணும் R மட்டும் தான் இருக்கும். அப்போ NR/100ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்க்க பெரிய ஸ்டெப்பாக இருக்கும், நான் பெருசாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு புரியுன்றதுக்காக சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே எழுதியிருப்பேன். ஓகே, இப்போ இதில் என்னன்றது 5 வருஷம்னு அவங்க கொடுத்துருந்தாங்க, வட்டி வீதம் வந்து 10ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 × 10ன்னு எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணிட்டேன்? 5 × 10 அப்படின்னா 50ன்னு அப்படியே போட்டேன். மற்றதெல்லாம் அப்படியே தான் கீழே இறக்கிட்டே வரேன். ஓகேங்களா? அடுத்து 50 ஓர் 50 50 ஈர் 50 100. அப்போ 1/2ன்னு போட்டேன். ஓகேங்களா? 1/2ன்னு போட்டேன். இப்போ பாருங்கள், 1 + 1/2ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும்? கீழே ரெண்டையும் பெருக்கிடணும். அடுத்து மேலக்கது கூட கூட்டிக்கிறோம். அப்போ ஈர் 1 எவ்வளோ வரும்? 2. 2 மேலக்கதோட கூட்டினா 2 + 1 3. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3/2ன்னு வரும். அந்த 3/2 தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? எப்படி இப்படி வந்துச்சுன்னு யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? 1 + 1/2ன்னு இருக்கும். ஈர் 1 2, 2 1 எவ்வளோ? 3ன்னு வரும். 3/2. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா 3/2 வரைக்கும் கொண்டு வந்துடுறேன். எனக்கு என்ன வேணும்? P மட்டும் தான் வேணும். அப்போ இந்த 3/2ன்றது தேவையில்லை. அங்கிட்டு போகும்போது என்னவா மாறும்? தலைகீழாக மாறிடும். கீழே நம்பர் மேலே போயிடும், மேலே நம்பர் கீழே வந்துடும். அப்போ 2/3ன்னு மாறும். ஓகேங்களா? அப்போ இந்த 3 இதையும் அடிச்சு போட்டுட்டு மிச்சம் கதை பெருக்கி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வருது? 3350ன்னு வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக போட்டிங்கன்னா இதை அடிச்சு போட்டிங்கும்போது உங்களுக்கு ஆன்சர் 6700ன்னு வரும். அப்புறம் ஏன் 6700 தானே வருது, நீங்கள் மட்டும் ஏன் வந்து 3350ன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா புக்கில் உங்களுக்கு 3350ன்னு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அது தப்பு அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா புக்கையும் வச்சு செக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? புக்கில் இவங்க ஆன்சர் வந்து 3350 கொடுக்குறாங்க, வீடியோவில் வந்து 6700 கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பாக இருக்கும் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட வேண்டாம். ஓகேங்களா? புக்கில் இது இருக்குது. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ரெண்டையும் அடிக்கும்போது 3350ன்னு வரும். அப்படியே போட்டாங்க. இது ரெண்டையும் பெருக்கி போடணும். ஓகேங்களா? பெருக்கி போடும்போது தான் உங்களுக்கு 6700ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 6700. புக்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கனுக்குள்ளே அடிச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பயிற்சி சம் போயாச்சு. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் இருக்க சம்லாம் நீங்கள் தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா பயிற்சி சம் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் கொடுக்குறேன், அதை சால்வ் பண்ணி இப்போ வீடியோ ஃபுல்லாக கவனிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மெத்தட் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸோ ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் நீங்கள் தான் வந்து என்ன பண்ண போகிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்க்கலாம். 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம்னு வச்சோன்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ தனி வட்டின்னு கேட்டுப்பாங்க. அப்போ 35,000ன்றது P, அடுத்து வட்டி வீதம்னு பார்த்தோம் அப்படின்னா R, 2 வருஷம் அப்படின்னா N, தனி வட்டின்றது SI. ஓகேங்களா? தனி வட்டின்றது என்னது? SI. அப்போ ஃபார்முலாவை நான் எழுதிடலாம் டேரெக்டாக. SI = PNR/100. Pக்கு பதிலாக 35,000, Nக்கு பதிலாக 2, Rக்கு பதிலாக 9/100 போட்டாச்சா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். மிச்சருக்கு தான் பெருக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வட்டி எவ்வளோ வந்துருச்சு? 6300 வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இரண்டாவது சம். இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். அரவிந்த் என்பவர் 8000 ஆகாஷ் என்பவரிடம் இருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாமா? ஓகே, எப்பயும் போல் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? SI = PNR/100 போட்டாச்சு. Pன்றது என்னது? 8000. அப்போ Pன்றது 8000ன்னு நான் போட்டுனேன். அடுத்து Nன்றது எத்தனைன்னு பார்க்கலாமா? N நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஆண்டுகள். Rன்றது என்ன? எத்தனை சதவீதம்? 7%. அப்போ 7/100 அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணலாம்? இதை ஃபுல்லாக இந்த 0க்கு இந்த ஒரு 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டியானது கிடச்சிடும். ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. இப்போ தனி வட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ? 1120 ரூபான்றது உங்களுக்கு தனி வட்டி. ஓகேங்களா? இப்போ என்ன வேணும்? எனக்கு மொத்த தொகை வேணும். தனி வட்டின்றது கிடச்சிச்சு. நல்லா பாருங்கள், அசல் 8000 ரூபா. ஓகேங்களா? அசல் 8000 ரூபா. அவங்க எனக்கு கொடுத்த வட்டி தொகை எவ்வளோ? 1000 ரூபா. ஓகேங்களா? 1120 ரூபா. நம்ம ஜஸ்ட் ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒருத்தர நான் அசலுக்கு 8000 ரூபா கொடுக்குறேன், அவங்க வட்டியோட சேர்த்து என்கிட்ட 9000 ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி தானே கொடுப்பாங்க. அந்த ப்ளஸ்ன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெப். ஓகேங்களா? அப்போ அந்த அசலையும் வட்டியும் கூட்டி நான் மொத்த தொகையை போட்டுட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்தினார். எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். N கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் அப்படின்றது Rன்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் பாயிண்ட் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. சரி, அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எவ்வளோ தனி வட்டியாக செலுத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நல்லா பாருங்கள், தனி வட்டியாக செலுத்தினார். இதை நீங்கள் அசல்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகேங்களா? தனி வட்டியாக செலுத்தினார் அப்படின்னா இது SIயோட வேல்யூ. ஏன்
ஒருவேளை எனக்கு அசல்னு நான் மாற்றி போட்டேனாலும் அங்கே போட முடியாது. ஏன்னா அவங்க என்னென்னு கேட்டிருக்காங்க, அசலை தான் கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு பி தெரியாது. ஓகே, இப்போ பார்க்கலாமா? எஸ்ஐயோட வேல்யூ என்னது? 21,250 போட்டாச்சு. எனக்கு அசல் தெரியாது, பி அப்படி போட்டேன். எண்ணுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்? 4 ஆண்டுகள், ஸோ 4ன்னு போட்டேன். ஆறுக்கு பதிலாக 9.5/100ன்னு போட்டிருக்கேன். ஓகே, போட்டாச்சு. இப்போ எனக்கு பி மட்டும் தான் வேணும். பியை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தில் அங்கே கொடுக்கலாமா? இது மேலே போயிடும், இங்கே இருக்கிறது கீழே வந்துடும். அப்போ 4 × 9.5. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள் 4, 25 × 4 அப்படின்னா 25 நாள் வந்து உங்களுக்கு 100. ஓகேங்களா? இப்போ மேலே நம்பரை அப்படியே போட்டேன், கீழே கதை போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு? இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கப்புறம் அடிச்சு போடுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து பாயிண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ வந்து இந்த ஸ்டெப் மட்டும் எப்படின்றத சொல்கிறேன். 9.5 இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து புள்ளியை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். புள்ளி இல்லைனா தான் நம்மளால் கிளியராக அடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, எத்தனை ஸ்டானம் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி இருந்து பார்க்கணும். ஒரு ஸ்டானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது. அப்போ ஒரு 0 சேர்த்துக்கோங்க. ×10. ஓகேங்களா? ஒரு 0 சேர்த்துட்டிங்கன்னா என்ன வரும்? ×10ன்னு வரும். அதே ×10 மேலேயும் போடணும். கீழே என்ன நம்பர் நீங்கள் சேர்க்குறீங்க அதே நம்பர் என்ன பண்ணணும்? மேலையும் சேர்க்கணும். அப்படி சேர்த்திங்கன்னா என்ன வரும்? 21,280 × 25 × 10. ஓகேங்களா? பை 95ன்னு வரும். ஏன் 95 மட்டும் வருது? ஏன்னா அந்த ஒரு 0 கேன்சல் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? இந்த 0வும் இந்த புள்ளியும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ அந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு 0க்கு இந்த ஒரு புள்ளி கேன்சல் ஆனதுனால 95ன்றது கிடச்சிடும். ஓகேங்களா? எப்பயுமே ஒரு ஸ்டானம் அப்படின்னா 10ஆல் இன்ட்டு பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு 0க்கு ஒரு புள்ளிக்கு கேன்சல் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா? முடிஞ்சு. இப்போ மிச்சம் இருக்க நம்பர் நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா என்ன வரும்? ஆன்சரு 56,000ன்றது உங்களுக்கு ஆன்சராக கிடச்சிரும். ஓகேங்களா? ஆன்சர் என்ன கிடச்சிரும்? 56,000. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 4வது சம். ஓகே, 4வது சம் பார்க்கலாம். பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 8,500 கடனாக பெற்றார். அப்படின்னா 8,500ன்றது தான் என்னது? உங்களுக்கான அசல். ஓகே, 3 ஆண்டுகள் கழித்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? பே பண்ணியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஆண்டுகள் அப்படின்றது என்னது? எண். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அவர் கட்டியிருக்காரு அப்படின்னா 11,050. அதாவது வட்டியோடு சேர்த்து அவர் கட்டியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? வட்டியை கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து அமௌண்ட் மொத்த தொகை. ஸோ வந்து நம்ம வட்டியை கண்டுபிடிக்கணும். வட்டியை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? நம்ம வட்டியோடு சேர்த்து கட்டினதுலேருந்து அசலை கழிச்சிருவோம். அப்போ கழிச்சு போக கிடைக்கிறதா 2,550. இதுதான் உங்களுக்கான வட்டி. ஓகேங்களா? அதை தான் என்ன பண்ணியிருப்பேன்? இந்த சைடில் இங்கனக்குள்ளே ஒரு ஸ்டெப் மாதிரி போட்டிருப்பேன். ஓகேங்களா? அந்த ஸ்டெப்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு எப்படின்னு தெரியணுன்றதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்? சைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இது வந்து என்னது? ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து மொத்த தொகை. ஸோ இது அசல் ரெண்டையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கான வட்டி கிடச்சிடும். ஓகே, அப்போ வந்து என்னென்ன கொடுத்துட்டாங்க? உங்களுக்கு அசல் கொடுத்துட்டாங்க, வருஷம் கொடுத்துட்டாங்க, அடுத்தது உங்களுக்கான வட்டியும் கொடுத்துட்டாங்க. வட்டி கொடுத்துட்டு தனி வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்படி பண்ணலாமா? எஸ்ஐ எனக்கு தெரியும், ரெண்டையும் கழிச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? கண்டுபிடிச்சேன். 2,550ன்றது எனக்கு பி கொடுத்துருந்தாங்க. என் வந்து 3 வருஷம், ஆர் தெரியாது. ஸோ போட்டுட்டு அடிச்சு போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ஆர் மட்டும் தான் தெரியாது. இது வந்து இங்கே கீழே வரும், இது மேலே போகும். மிச்சம் இதெல்லாம் அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா வட்டி வீதம் வந்து 10% கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். 5th சம். ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை வந்து 16,500லேருந்து எத்தனை ஆண்டுகளில் வந்து இவ்வளோவா உயரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 13% அப்படின்னா ஆறுன்றதோட வேல்யூ 13. இதே பார்த்தோம் அப்படின்னா 15,500லேருந்து உயருது அப்படின்னா இது அசல். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ டோட்டல் அமௌண்ட்லேருந்து வந்து அசலை கழிச்சோன்னா நம்மளுக்கு வட்டி கிடச்சிருமா? அப்போ வட்டின்றது 6,435 ரூபா. அப்போ பீன்றது எனக்கு தெரியும், என்ன தெரியாது. அடுத்து வட்டி வீதம் வந்து ஆறுக்கு வந்து அங்கே 13 கொடுத்துருக்காங்க. ஸோ 13/100. ஓகேங்களா? 13/100க்கு என்ன பண்ணுவோம்? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் போட்டாச்சு. 165 × 13 × எண் மட்டும் தான் வேணும். ஸோ மேலே இருக்குது, இங்கிட்டு வரும்போது கீழே வந்துடும். 165 × 3 கீழே இருந்ததுக்கப்புறம் அடிச்சு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஆனது உங்களுக்கு 3ன்றது கிடச்சிருக்கு. அப்போ ஆண்டுகள் எத்தனைன்னு பார்த்தோன்னா 3 ஆண்டுகள். அடுத்த சம். ஆண்டுக்கு 6% வட்டி விதத்தில் ஒரு தொகையானது 17,800லேருந்து வந்து எத்தனை ஆண்டுகளில் டோட்டலாக உயருது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ வட்டி வீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 தான் வட்டி வீதம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோலேருந்து அப்படின்னா பி அப்படின்றது 17,800 ரூபாய். இது டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா? டோட்டல் அமௌண்ட்ன்றது எவ்வளோ? 19,936. இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வட்டி வீதம் கிடச்சிரும். ஓகே, வட்டி கிடச்சிருச்சு. பீன்றது எனக்கு தெரியும், என்ன தெரியாது. 6க்கு பதிலாக வந்து 6ன்னு போட்டு பை 100. ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்ணுறோம்? 2 0க்கு வந்து 2 0 அப்படின்றத கேன்சல் பண்ணி போகிறோம். கேன்சல் பண்ணிட்டு போட்டு அடுத்த ஸ்டெப் வந்துருச்சு. எண்ணை மட்டும் வச்சுட்டு 178யும் 6யும் வந்து நான் இங்கே டிவைடரில் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? கொண்டு வந்ததுக்கப்புறம் அடிச்சு போட்டோம் அப்படின்னா என்னோட வேல்யூ 2 வருஷத்தில் வந்து என்னவா மாறும்? இன்க்ரீஸ் ஆகும் அந்த தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்த இது பாருங்கள். கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அசல் பார்த்தோம் அப்படின்னா 48,000 கொடுத்துட்டாங்க. அடுத்து 2 ஆண்டுகள் 3 மாதங்கள். மாதங்கள்னு வந்தாலும் நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு எடுத்துக்காட்டிலே ஒரு மெத்தட் கொடுத்துருப்பேன். அந்த மெத்தட் படி தான் நம்ம மாதங்கள்னு வந்தாலே போடணும். அதை தான் இங்கே போட்டிருப்பேன். ஓகேங்களா? அந்த மெத்தட்
அப்படின்றத பார்க்கலாமா. 2 ஆண்டுகள், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 மாதங்கள். மாதங்களை நான் என்ன பண்ணணும், பை 12 போட்டால் வருஷமாக மாற்றிடலாம். ஸோ வந்து போட்டாச்சு. அப்போ 1 3 3 4 3 12. அப்போ 2 1/4 கிடச்சிருக்கு. அப்போ 2 1/4 என்ன பண்ணணும், கீழே ரெண்டையும் பெருக்கணும். அப்போ ஈர்னாங்க 8, மேலே கதோட ப்ளஸ் பண்ணணும். 8 + 1 9. அப்போ என்ன வரும், 9/4 வரும். அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 9/4. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்த தொகை 55,560. எனக்கு மொத்த தொகை தேவையில்ல, வட்டி மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ இதுலேருந்து இதை நான் கழிச்சிட்டேன்னா வட்டி தெரிஞ்சிடும். ஏன்னா மொத்த தொகைன்றது 55,000 ரூபா, நான் கொடுத்த அசல் வந்து 47,000 ரூபா. அப்போ கழிச்சோன்னா நம்மளுக்கு வட்டி கிடச்சிருச்சு. பீன்றது 47,000 ரூபா தெரியும். எண் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு 9/4. ஆறுன்றது எனக்கு தெரியாது. ஸோ 6/100 போட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருந்தால் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 2 0 கேன்சல் பண்ணிடுங்க, மிச்சம் இருக்கிறத அப்படியே போட்டுருங்க. ஓகேங்களா. போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள், மேலே கதெல்லாம் கீழே வந்துடும், கீழே நம்பர்லாம் மேலே போயிடும். இங்கே வந்து 4ன்றது மட்டும் தான் கீழே 4ன்றது அப்போ மேலே போயிடும். மிச்சத்தை அடிச்சு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வட்டி வீதமானது உங்களுக்கு 7% கிடச்சிரும். ஓகே, 8th சம் பார்க்கலாம். 8th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்னன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 6 கொடுத்துட்டாங்க சதவீதம். 17,000 கிடைக்கிறது அப்படின்னா மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஏன்றது கொடுத்துட்டாங்க. ஸோ ஏன்றதை எடுத்து எழுதியாச்சு. அந்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அந்த தொகைன்னா எந்த தொகை, பி அசல்ன்றது எனக்கு தெரியாது. ஸோ கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணலாம், SI = PNR/100 ஃபார்முலாவில் போடலான்னு எடுத்தாச்சு. ஓகேங்களா. எடுத்ததுக்கப்புறம் SI எனக்கு தெரியாது, போட்டாச்சு. பீன்றது எனக்கு தெரியாது, போட்டாச்சு. என்னோட வேல்யூ 3, 12/100. ஓகேங்களா. இப்போ நான் 36/100 தான் கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்கும், SI = P × 36/100 கிடைக்கும். இந்த ஃபார்முலாவில் நான் போட்டேன்னா இதுக்கப்புறம் என்னால் போட முடியுமா, கண்டிப்பாக என்ன முடியாது, போட முடியாது. ஏன்னா எனக்கு எஸ்ஐயும் தெரியாது, பியும் தெரியாது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் இதை சுருக்கி போட்டாலும் உங்களுக்கு ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சால் தான் போட முடியும். அப்போ இந்த ஃபார்முலாவை என்னால் இந்த சம்க்கு அப்ளை பண்ண முடியாது. அப்போ வேறு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச வேறு ஃபார்முலா வந்து A = P + I அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா. அதாவது மொத்த தொகை = அசல் + வட்டின்றது எனக்கு தெரியும். அப்போ மொத்த தொகைன்றது 17,000 அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. எனக்கு பீன்றதை அப்படியே நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஏன் பீன்றதை அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா பீன்றது ரெண்டுலேயுமே சேமாக இருக்குது. அப்போ பீன்றதை வெளியில் எடுத்துட்டு இங்கே இருக்க P ஆல்ரெடி வெளியில் போயிடுச்சு. அப்போ 1 தானே கிடைக்கும். இங்கே இருக்க P வெளியில் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது NR/100 போட்டாச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச வேல்யூ அப்ளை பண்ண போகிறேன். என்னன்றது 3 வருஷம், ஆறுன்றது 12%. 12% போட்டாச்சு. 3 × 6 என்ன வரும், 36. அப்போ 36/100 கிடச்சாச்சு. அப்போ 1 + 36/100 இது நம்ம ஆல்ரெடி சம்மில் பார்த்தாச்சு. என்னென்னு பண்ணணும், கீழே கதை பெருக்கணும், மேலே கது கூட கூட்டணும். 100 × 1 100. அப்போ மேலே கது கூட கூட்டினீங்க அப்படின்னா 100 + 36 136 வரும். அப்போ 136/100 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 136/100 இங்கே நான் போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த இதை சுருக்கி இந்த இதை போட்டேன். எனக்கு தேவை P மட்டும் தான். அப்போ இதை கொண்டு போகும்போது தலைகீழாக வரும். கீழே கது மேலே போயிடும், மேலே கது கீழே வந்துடும். கீழே வந்துருச்சு அப்படின்னா 100 × 136 100/136 கிடைக்கும். இதை அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் 12,500 கிடைக்கும். ஸோ வந்து அசல் பார்த்தோம் அப்படின்னா 12,500. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஓகே, இப்போ பாருங்கள் 9th சம் பார்க்கலாம். 9th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 4,500 அசலுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அசல் அப்படின்றது வந்து 4,500 போட்டாச்சு. மொத்த தொகை வந்து 5,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், அதனுடைய தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்த தொகை அதாவது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா. இது வந்து ஃபார்முலா நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நிறைய பேர் இது நமக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டே எழுதி வச்சுருவாங்க. ஆனால் இந்த ஃபார்முலா இதுக்கு பயன்படாது. ஏன்னா இது டேரெக்டாக போடக்கூடிய ஆன்சர். என்னென்னு கொடுத்துருக்காங்க, 5,000 டோட்டல் அமௌண்ட்டு. ஓகேங்களா. நான் கொடுத்த அமௌண்ட்டு 4,500. எனக்கு வட்டி எவ்வளோன்னு கிடைக்கணும். வட்டி நான் என்ன பண்ணுவேன், ரெண்டையும் கழிச்சு போடுவேன். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா. நல்லா பாருங்கள், இதுக்கு நிறைய பேர் ஃபார்முலா போட்டுருப்பீங்க. ஃபார்முலா போடவே இதுக்கு தேவையில்லை. தனி வட்டின்னு ஃபார்முலாக்கு போயிடாதீங்க. ஓகேங்களா. இதெல்லாம் டோட்டலாக நான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன், ஒருத்தர் கரெக்டாக 4,500 கொடுத்துருக்கேன். அவர் என்கிட்ட திருப்பி கொடுக்கும்போது 5,000 கொடுத்துருக்காரு. அப்போ எனக்கு வந்து வட்டி எவ்வளோ, 500. ரெண்டையும் கழிச்சு போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த 3 ஸ்டெப்புமே உங்களுக்கு தேவையில்லை. இதையும் கழிச்சு போட்டால் 500. அதுதான் வந்து உங்களுக்கான தனி வட்டி. இது டேரெக்டாகவே போட்டுடலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 10வது கணக்கு. பின்வருவனவற்றில் எது 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 10% என்ற வட்டி வீதத்தில் தனி வட்டி ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுல ஒவ்வொன்றா போட போகிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு 1000 அசலுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 1000 அசல். ஓகேங்களா. ஓராண்டுக்கு எத்தனை சதவீதம் வட்டின்னு கொடுத்துட்டாங்க, 10% வட்டி. அப்போ 10% வட்டினா 10ஆல் அடிங்க, அவ்வளோதான். 10% இருக்கனால 10/100 எழுதுறேன். ஓகேங்களா. அப்போ இதை அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 10 × 10 எவ்வளோ, 100. அப்போ ஆன்சர் 100. அவ்வளோதான். ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க தான் டஃபாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் டவுட்டே வேணாம். ஓகேங்களா. 1000 அசல்னு கொடுத்துருக்காங்களா, 10% வட்டின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 1000 × 10%. அவ்வளோ எவ்வளோ அசலோ அதோட வட்டி சதவீதத்தை மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. வட்டி சதவீதத்தை மட்டும் போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஏன் வந்து அந்த இது போடல, வருடம் போடனா இங்கே ஒரு வருஷம் ஒன்று போட்டாலும் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். அதனால் ஓகேங்களா. அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வந்துடும், 100ன்றது வந்துடும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள்.
பின்வரும் வட்டி விதத்தில் வந்து எது 2000 அசலுக்கு ஒரு ஆண்டுக்கு 200 ரூபா வந்து வட்டியை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே பாருங்கள், இப்போ இந்த இது வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிறது. ஓகேங்களா. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆன்சரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் போடலாம். அந்த ஸ்டெப் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணிடலாம், இன்னொரு டைம் ட்ரை பண்ணிடலாம். ஓகேங்களா. SI = PNR/100 அப்படின்றத நம்மளுக்கான ஃபார்முலா இல்லையா. ஸோ வந்து எனக்கு என்ன கொடுத்துறாங்கன்னா, இந்த SIயோட வேல்யூ கொடுத்துறாங்க. SIயோட வேல்யூ என்னதுக்கு கொடுத்துட்டாங்க, 200 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு Pயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2000 ரூபான்னு கொடுத்துறாங்க. ஸோ 2000ன்றதை நான் என்ன பண்ணிட்டேன், போட்டுட்டேன். ஓகே, அடுத்து இன்ட்டு என்னன்றது 1 போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான். அடுத்தது R, எனக்கு Rன்றது தெரியாது. அப்போ R/100. ஓகேங்களா. நம்ம எப்பயும் போல் அடிச்சே போடலாம். ஓகேங்களா. நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து போடணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பு. ஓகேங்களா. எனக்கு ஆப்ஷன்ஸ்லேருந்து போட தெரியாது, நான் எப்பயும் போல் நான் ஃபார்முலா நம்ம போட்ட மாதிரியே போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி போடுங்க. அதான் ஈஸி. ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிங்கன்னா என்ன வருது, 200 = 20 × 600. அப்போ 200 = 20 × 6ன்னு கிடைக்கும். எனக்கு என்ன வேணும், R மட்டும் தான் வேணும். அப்போ R மட்டும் நான் இங்கிட்டு வச்சுட்டு இங்கிட்டு கொண்டு வந்துடலாமா. அப்போ 200/20ன்னு வருமா. ஏன்னா அங்கிட்டு இருக்கிறது இன்ட்டில் இருக்க 20 இன்ட்டு வரும்போது /20. அப்போ ஒரு 20 20னா ஒரு 20 20, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 0. அப்போ ஆரோட வேல்யூ என்னது, 10%. ஓகேங்களா. அவ்வளோதான். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபார்முலா படியே போட்டுருங்க. இங்கே வந்து ஆப்ஷன்ஸ்லேருந்து ட்ரை பண்ணுற மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேருந்து ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாகவே வந்து ஃபார்முலாவில் போட்டாலே இதுக்கான ஆன்சர் ஈஸியாக வந்துட போகுது. ஓகேங்களா. ஓகே, ஆன்சர் 10. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். பயிற்சி 2.5. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எடுத்துக்காட்டுக்கு சம்ம எல்லாமே முடிஞ்சு அடுத்து 2.4 பார்த்தாச்சு. இப்போ 2.5 வந்தாச்சு. ஓகேங்களா. பாருங்கள், 2.5ல் ஃபஸ்ட்டு 10 சம் வந்து உங்களுக்கு சதவீத கணக்குகள் இருக்கும். சதவீத கணக்குகள் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. ஏன்னா சதவீத கணக்குகள் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டோம். சதவீத கணக்குகள் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்து முடிச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ வந்து 10வது சம் வரைக்கும் முடிஞ்சு. ஸோ 11வது சம்லேருந்து இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் 10,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000ன்றது P. ஓகேங்களா. அடுத்து தனி வட்டி வீதம் அப்படின்னா இது வந்து R. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஆண்டுகள். 4 ஆண்டுகள்ன்றது N. இது டேரெக்டாக அப்ளை பண்ணால் முடிஞ்சு. ஓகேங்களா. Pயோட வேல்யூ, Nோட வேல்யூ, Rோட வேல்யூ /100 அடிச்சு போட்டிங்கன்னா 800ன்னு கிடச்சது. இது சிம்பிள் சம் தான். அடுத்த சம் பாருங்கள், ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக 15,000 10% தனி வட்டி. அப்போ 15,000ன்றது Pன்றது நமக்கு தெரியும். 10% அப்படின்றது என்னன்னு தெரியும், நமக்கு Rன்றது தெரியும். ஓகே, 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 9,000ன்றது வட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ SIயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எனில் என்ன கேட்டிருக்காங்க, காலம் என்ன தான் கேட்டிருக்காங்க. அப்போ டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். பாருங்கள், ஃபார்முலா என்னது, SI = PNR/100. ஓகேங்களா. SIயோட வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, வட்டி வந்து 9,000 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ வட்டி போட்டேன். அடுத்து Pயோட வேல்யூ 15,000 கொடுத்துட்டாங்க. போட்டு அடுத்து N தெரியாது, Rக்கு பதிலாக என்ன தெரியும், எனக்கு 10ன்னு தெரியும், 10%. ஸோ 10/100. ஓகேங்களா. 10/100க்கு அப்புறம் இந்த ஸ்டெப் நமக்கு வேணாம், இங்கே இது மாற்றி போட்டாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். மிச்சம் இருக்க ஸ்டெப்பை இங்கே எழுதிட்டேன். ஓகேங்களா. எனக்கு N மட்டும் தான் வேணும். N மட்டும் வச்சுட்டு இங்கே இருக்கிறத கீழே கொண்டு வந்துடலாமா. ஏன்னா அங்கே இருக்கிறது மேலே தானே இருக்குது, இன்ட்டில் இருக்குது. இன்ட்டில் இருக்கும்போது இங்கிட்டு வரும்போது வகுத்தில் மாறும். அப்போ 150/10ன்றது பையில் கீழே வரும். ஓகேங்களா. அப்போ இதை அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 6 வருஷம்னு வரும். அப்போ 6 வருஷத்தில் நமக்கு இந்த இது வந்து 10% வைக்கும்போது இவ்வளோவா மாறுன்ற மாதிரி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், சாரி அது வந்து வட்டி. ஓகேங்களா. 5,000க்கு 9,000 ரூபா வட்டி. பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் வந்து எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல். ஓகேங்களா. அது என்ன டிஃப்ரெண்ட்டான மாடல்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மாடல் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா. சரி, இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தனி வட்டியானது அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிங்க. ஏன்னா இங்கே ஒரு அசல் வந்துச்சு. அப்போ ஒரு அசலுக்கு ஃபஸ்ட்டு போடலாம். ஓகேங்களா. அப்போ நமக்கு ஃபார்முலா என்னது, PNR/100 நமக்கு ஃபார்முலா. இதில் Pயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3000 ரூபாய். ஓகேங்களா. Pயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, Pயோட வேல்யூ நான் 3000 ரூபான்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்ட்டு என்னோட வேல்யூ எனக்கு என்னது, ஆண்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ எனக்கு தெரியாது. அப்போ N இன்ட்டு Rக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 8%ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 8% பை என்னது 100. ஓகேங்களா. கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இதை எழுதிட்டேன். இது எதோட ஃபார்முலா, SIயோட ஃபார்முலா. அப்போ SIக்கு ஃபஸ்ட்டுக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 3000 இன்ட்டு N இன்ட்டு 8/100ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி 2 அசல் கொடுத்து 2 வட்டி வீதம் கொடுத்தா நான் எப்படி சால்வ் பண்ணணுன்றதுக்கான மெத்தட் தான் இந்த மெத்தட். ஓகேங்களா. இதெல்லாம் ஸ்கூல் புக் மெத்தட்ஸ் தான். ஓகேங்களா. இது ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போனாலும் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். அடுத்து என்ன இருக்குது, 4000 ஆண்டுக்கு 12%. ஓகேங்களா. இப்போ 4000 போடலாமா, இது எப்படி வந்துச்சுன்னு இப்போ பார்த்தாச்சு. இப்போ 4000க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். 4000 என்ன வரும், PNR/100 அதே ஃபார்முலா தான். அப்போ Pக்கு பதிலாக என்னது 4000 போட்டாச்சு. Nக்கு பதிலாக என்னது Nக்கு பதிலாக எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 4 வருஷம் 4ன்னு போட்டாச்சு. அடுத்து Rக்கு பதிலாக 12%. ஸோ 12ன்னு போட்டாச்சு. 12/100. ஓகேங்களா. அப்போ கிடைச்ச இதை 2
ரெண்டையுமே என்ன பண்ணிட்டேன் ஈக்குவலாக போட்டேன். ஏங்க ஈக்குவல் டு போட்டு இதை எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு போட்டு எழுதணுன்றது வந்து கட்டாயமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நிகராகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, தனி வட்டிக்கு நிகராகும் அப்படின்னா ரெண்டோட தனி வட்டியுமே ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அப்போ ரெண்டும் நிகர் தான் அப்படின்றதுனால தான் ஈக்குவல் டு போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. இல்லை எனக்கு இப்போலாம் புரியல அப்படின்னா சிம்பிள் 2 அசல் 2 இதில் வந்துருச்சு அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு சால்வ் பண்ணுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சா. இப்போ என்ன பண்ணோம், ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0, மிச்சம் இருக்கதை எடுத்து எழுதியாச்சு. ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0, மிச்சம் இருக்கதை எடுத்து எழுதியாச்சு. எனக்கு n மட்டும் தான் வேணும். ஓகேங்களா, அப்போ n மட்டும் வச்சுட்டு இங்கிட்டு இருக்கிறது இன்ட்டில் இருக்குது, இங்கிட்டு கொண்டும்போது வகுத்தில் மாறும். வகுத்தில் மாறினதுக்கப்புறம் என்ன பண்ண அடிச்சு போட்டோங்கன்னா உங்களுக்கு 8ன்றது வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 8 வருஷத்தில் வந்து என்னாகும் அப்படி மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, செம்ம பார்த்தோன்னே குழப்பிட வேண்டாம். ஓகேங்களா, 2p இருக்குது, இங்கே 2 அசல் இருக்குது, 2 வட்டி வீதம் இருக்குது. இந்த மாதிரி வந்தாலே 2 வந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டு சால்வ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 24வது. என்னடா டேரெக்டாக ஒரு நிமிஷம் இருங்க. டேரெக்டாக இது 13வது சம். 13லேருந்து டேரெக்டாக என்னடா 24க்கு தாவிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க சம் எல்லாமே சதவீத கணக்குகளில் வந்துடும். ஓகேங்களா, ஓகே. 24வது கணக்கு பாருங்கள். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கது எழுதியாச்சு. 2 ஆண்டில் 6200 ரூபா, 3 ஆண்டில் 6800 ரூபா போட்டாச்சா, முடிஞ்சு. இப்போ பாருங்கள், ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு வருஷத்தில் 1200 ரூபா 6200 கொடுக்குறாங்க, 3வது வருஷத்தில் 6800 ரூபா. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி, 600 ரூபா. அப்போ வட்டி என்னால் கண்டுபிடிக்க முடியுது. வட்டி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து 600 ரூபா. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வருஷம் 3வது வருஷம் 6800 ரூபா அப்படின்னா 2வது வருஷம் அவங்க எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, 6200 ரூபா. 1வது வருஷம் 5600 ரூபா. ஸ்டார்டிங்கில் அவங்க கொடுத்த முதல்ல எவ்வளோ இருக்கும், 5000 ரூபா. என்னடா இது எனக்கு புரியவே இல்லை, இத்தனை அளவுக்கு போட்டிருக்கீங்களே, இவ்வளோ பெருசுக்கு போட்டிருக்கீங்களே அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படலாம் தேவையில்ல. ஓகேங்களா, எனக்கு வந்து எப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ கூடுது, வட்டி 600 ரூபா கூடுது. ஓகேங்களா, வட்டி எவ்வளோ கூடுது, ஒவ்வொரு வருஷத்துக்கும் 600 ரூபா கூடுது. அப்போ 3வது வருஷத்தில் இருக்கிறது வட்டியும் சேர்ந்து தானே இருக்கும். அப்போ வட்டி 600 நான் குறைச்சிக்கிட்டே வரேன். எதுக்கு அங்கே குறைச்சிக்கிட்டே வரணும், ஏன்னா எனக்கு அசல் தெரியணுங்க. அசல் தெரிஞ்சால் தான் நான் என்ன பண்ண முடியும், ஃபார்முலாவில் போட முடியும். நான் அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த ஸ்டெப்பே போடுறேன். ஓகேங்களா, அப்போ 6800 ரூபான்றது எனக்கு 3வது வருஷத்தில் இருக்கிறது. ஓகேங்களா, எனக்கு வருஷம் 600 ரூபா கூடுன்னு தெரியும். அப்போ எனக்கு 2வது வருஷம் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே 2வது வருஷத்துலேருந்து 600 ரூபா இங்கே கூடி இருக்கும். ஓகேங்களா, அப்போ இங்கே எவ்வளோ போடணும், 6200 ரூபான்னு போடணும். அப்போ தான் 600 ப்ளஸ் 600 ரூபா கூடி 6800 ரூபாயாக மாறும். அதே மாதிரி 1வது வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5600 ரூபாயாக இருந்திருக்கும். ஓகேங்களா, 5600 ரூபாயாக இருந்தால் தான் 600 ரூபா கூடி மேலே இருக்க நம்பர் வந்திருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து 1வது வருஷம். அதுக்கு 1வது வருஷம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னவாக இருக்கும், அசலாக தான் இருக்கும். ஓகேங்களா, பி. அப்போ 5000 ரூபான்றது தான் அசல். ஓகேங்களா, 5000 ரூபாய் அசலுக்கு தான் வருஷம் 6000 ரூபா 600 ரூபா 600 ரூபாயை கூடி 3வது வருஷத்துக்கு 6800 ரூபான்னு இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் பொறுமையாக இப்போ நான் சொன்னதை வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் 600 ரூபா வட்டி, எனக்கு தேவை அசல். ஓகேங்களா, அப்போ வந்து வட்டியை கழிச்சுக்கிட்டே வரப்போகிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, வட்டியும் இதில் சேர்ந்துருக்கு, வட்டியை கழிச்சுக்கிட்டே வந்தேன்னா எனக்கு அசல் கிடைக்கும். அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த ஸ்டெப்பே பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ நம்ம எப்பயும் போல ஃபார்முலாக்கு போயிடலாம். எஸ்ஐன்றது அதாவது வருட வட்டி, ஒரு வருஷத்துக்கு வட்டி எனக்கு எவ்வளோ தெரியும், 600 ரூபான்னு தெரியும். அசல் பீன்றது கண்டுபிடிச்சிட்டேன், எவ்வளோ 5000 ரூபா. அப்போ 5000 ரூபான்னு போட்டாச்சு. ஓகேங்களா, 600 ரூபான்றது எத்தனை வருஷத்துக்கான வட்டி, ஒரு வருஷம். அப்போ எனக்கு பதிலாக 1ன்னு போட்டேன். அப்போ R/100, அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ 2 0க்கு 2 0 அடிச்சோன்னா 50 × 1 × 6. அப்போ 50ன்றது இங்கிட்டு டிவைடரில் வந்துடும். ஓகேங்களா, அப்போ டிவைடரில் வந்துச்சுன்னா இது ரெண்டையும் அடிச்சு போடும்போது உங்களுக்கு சதவீதமானது உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், 25வது கேள்வி. கடனாக வழங்கப்பட்ட அசல் 46,900க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அப்போ 46,900ன்றது எனக்கு பீன்றது தெரியும், 2 ஆண்டுகள். அப்போ என்னும் தெரியும். தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை கொடுத்துறாங்க. மொத்த தொகைனாலே நம்ம என்ன பண்ணணும், மொத்த தொகையிலேருந்து வட்டியை கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்த தொகையிலேருந்து இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன வந்துடும், உங்களுக்கு வட்டி வந்து வந்துடும். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ வந்து வட்டி வந்துடும். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஓகேங்களா, இது வந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லாததை போட்டுருக்காங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஓகேங்களா, நம்ம டேரக்டாக என்ன பண்ணிடலாம், சம்முக்கே போயிடலாம். ஓகேங்களா, அப்போ இதிலேருந்து என்ன பண்ணுவோம், இதை கழிக்கணும். இதை கழிச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கான வட்டி கிடச்சிடும். ஓகேங்களா, அப்போ வட்டி கிடச்சதை நான் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் பீன்றதோட வேல்யூ என்னது, 46,200 போட்டாச்சா. அடுத்து என்னோட வேல்யூ என்னது, 2 ஆண்டுகள் போட்டாச்சு, 6/100. இப்போ இதை ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஒரு 0க்கு ஒரு 0ன்ற மாதிரி அடிச்சு போடணும். பார்க்கலாமா, ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சு போட்டதுக்கப்புறம் 6566 ஈக்குவல் என்ன இருக்கும், 469 × 2 இருக்கும். அங்கே ஈக்குவல் டு பெருக்கில் இருக்கும்போது இங்கிட்டு வரும்போது என்னவா மாறும், 469 × 2 பையில் வந்துடும். ஓகேங்களா, இது இங்கே கீழே போயிடும்ல. அப்போ அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் 7% கிடச்சிரும். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த ஸ்டெப்லாம் நமக்கு என்னது தேவையில்லை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான். ஓகேங்களா, இதெல்லாம் அட்வான்ஸ்டாக போகணுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெப் அளவுக்கு என்னது போதும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, 26வது கணக்கு. இது கொஞ்சம் வந்து எப்படின்னா கொஞ்சம் வந்து அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே ஒரு இது பார்த்தோம்ல, 2 அசல் கொடுத்த 2 வட்டி வீதம்லாம் கொடுத்தோம்னா நம்ம எப்படின்னா அதே மாதிரி தான். அந்த இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இதில் இருக்கும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5000ஐ
2 ஆண்டுகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா? அப்போ 5000 எத்தனை 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. திருப்பி ஒரு அசல் வருது. அப்போ திருப்பி ஒரு அசல் வருதுன்னா ஃபஸ்ட்டு அசலை நம்ம சால்வ் பண்ணி வச்சுட்டு தான் செகண்ட் அசலை தொடணும். அப்போ ஃபஸ்ட் அசல் சால்வ் பண்ணலாமா? அப்போ ஃபார்முலா என்னது? PNR/100. பியோட வேல்யூ என்னது? 5000. 5000 போட்டாச்சா? ஓகே. என்னோட வேல்யூ என்னது? 2ன்றதை போட்டாச்சா? போட்டாச்சு. அடுத்து ஆர்னு போட்டேன். 100 போட்டாச்சா? போட்டாச்சு. இப்போ எனக்கு ஃபார்முலா படி போட்டேன். இப்போ 2 0க்கு 2 0. அப்போ 50 × 2ன்னு வரும். 50 × 2 100ன்னு கிடைக்குது. அப்போ SI1 என்னது? வட்டி. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இது கூடிய 5000 ரூபாய்க்கு வந்து 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 100R அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். முடிஞ்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருப்பி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ திருப்பி ஒரு ஃபார்முலாவில் நான் போடணும். PNR/100. அதே ஃபார்முலா தான் திருப்பி ஒன் டைம் போட போகிறேன். பின்றது என்னது? 3000 ரூபா. ஓகேங்களா? அடுத்து Nன்றது 4 ஆண்டுகள். அப்போ 4. ஆறுன்றது எனக்கு தெரியாது. 6 அப்படியே வச்சிட்டேன். 100ன்னு போட்டேன். இப்போ என்ன அப்படின்னா அடிச்சு போடணும். அப்போ 2 0க்கு 2 0 அடிச்சிங்கன்னா 30 × 4 எவ்வளோ? 120 கிடச்சிச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? கொஸ்டினில் இருக்க இந்த 2 ஸ்டெப்பையுமே சால்வ் பண்ணிட்டேன். இந்த இதுவும் சால்வ் பண்ணிட்டேன், இதையும் சால்வ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக மொத்தமாக 2200 வட்டி. ஓகேங்களா? அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து, அதாவது இதுக்கும் சரி இதுக்கும் சரி ரெண்டுக்கும் சேர்த்து தான் எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க? 2200 ரூபா. அப்போ சேர்த்துன்றதுனால நம்ம என்ன பண்ணுறேன்? ப்ளஸ் போடுறேன். ஓகேங்களா? அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து 2200 ரூபா வட்டின்றதுனால SI1 = SI2, அதாவது வட்டி 1 = வட்டி 2 ரெண்டையும் கூட்டினோம்னா 2200 ரூபா எனக்கு கிடைக்கணும். ஏன்னா அவங்க மொத்த வட்டின்னு கொடுத்துறாங்க. அப்போ இதில் SI1ஓட வேல்யூ என்ன? 100R போட்டாச்சு. SI2ஓடது 120R போட்டாச்சா? ஈக்குவல் டு 2200. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 220R. ஆறுன்றது ரெண்டுக்குமே சேமாக இருக்கனால ஒரு டைம் போட்டால் போதும். ஓகேங்களா? ரெண்டையும் கூட்டிட்டு 2200 கிடைக்குது. அப்போ வந்து 6 தான் எனக்கு வேணும். 2200 அங்கிட்டு இருக்கிறது என்ன வரும்? இங்கிட்டு வரும்போது பையில் வந்துடும் 220. ஓகேங்களா? அப்போ இதை அடிச்சு போட்டிங்க அப்படின்னா 220 0. அப்போ வந்து 10%. ஓகேங்களா? ஓகே. இந்த சம் வந்து பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு கதை எப்படி சால்வ் பண்ணணும், செகண்ட் கதைனா செகண்டை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த வார்த்தையை கவனிங்க. ஓகேங்களா? மொத்தமாகன்றதுனால இங்கே ப்ளஸ் பண்ணோம், அங்கே நிகர்னு சொன்னனால ஈக்குவல் போட்டோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. அடுத்த சம் பாருங்கள். 27வது கணக்கு. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. ஓகே. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது அப்படின்னா நம்மளுக்குரிய வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணணும்? இந்த சம்மில் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த சம்மில் அசலும் நம்மளுக்கு கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல, 2 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்ம எப்பயும் போடுற ஃபார்முலாலே போடலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஷார்ட்கட் சொன்னாலும் நமக்கு தெரிஞ்சு தனி வட்டினா ஒரே ஃபார்முலா தான். நம்ம ஃபார்முலா படித்தனால நம்ம மைண்டில் இந்த சம்மை பார்த்தோன்னு டக்குன்னு இந்த ஃபார்முலாவே எப்படி இந்த சம் போடலாம் அப்படி தான் நம்ம மைண்ட் யோசிக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு மெத்தட் பார்க்காதீங்க. ஒரே ஃபார்முலா வச்சு எல்லா சம்முக்கும் எப்படி போடுறதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ பார்க்கலாம். ஓர் அசலானது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 2 மடங்காக்கிறதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம இது அசல் தெரியாது. அசலை நானா என்ன பண்ணுறேன்? 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அசலை நானா 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 2 மடங்காக்கிறது அப்படின்னா இந்த 100 வந்து 2 மடங்கு ஆச்சுன்னா என்னவாகும்? நிமிஷங்க. 100ன்றது 2 மடங்கு ஆச்சுன்னா 200 ரூபாய் ஆகும். ஓகே. இப்போ நான் போட்டேன். எத்தனை ஆண்டுகளில்? 4 ஆண்டுகளில். ஓகே. 4 ஆண்டுகளில் 200 ரூபாயாக மாறும். ஓகே. இப்போ போட்டாச்சு. இப்போ எனக்கு என்னென்னா நல்லா பாருங்கள், இது ஆல்ரெடி இப்போ நம்ம போட்ட ஃபார்முலா மெத்தட் தான் போட போகிறோம். இந்த 100 ரூபான்றது என்னது? அசல். ஓகே. எனக்கு இப்போ வட்டி வேணும். ஓகேங்களா? ஏன்னா ஃபார்முலாவில் எனக்கு என்னது இருக்குது? வட்டி தான் இருக்குது. இந்த மொத்த தொகைன்றது ஃபார்முலாவே வரவே இல்லை. ஓகேங்களா? ஆனால் எனக்கு வட்டி வேணும் அப்படின்னா இந்த 200 ரூபான்றது மொத்த தொகை, 100 ரூபான்றது நான் கொடுத்த அசல். அப்போ வட்டி எவ்வளோவா இருக்கும்? 100 ரூபாயாக இருக்கும். வட்டி எவ்வளோவா இருக்கும்? 100 ரூபாயாக இருக்கும். ஏன்னா 100 ரூபாய் 200 ரூபாயாக மாறுது அப்படின்னா வட்டி எவ்வளோ? 100 ரூபா. அப்போ இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ அசல்ன்றது எவ்வளோ? 100 ரூபா. ஓகேங்களா? அப்போ வட்டின்றது எவ்வளோ? 100 ரூபா. அவ்வளோதான். இதை ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த 2 மடங்குன்றதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? சரி. ஓகே. இப்போ வட்டின்றது 100 ரூபான்னு போட்டாச்சு. பீன்றது என்னது? எனக்கு 100 ரூபான்னு போட்டாச்சு. அடுத்து என்னன்றது அவங்களே கொஸ்டின் கொடுத்துறாங்க. 4 ஆண்டுகள். அடுத்து ஆர் எனக்கு தெரியாது. R/100. இப்போ இதெல்லாம் அடிச்சு போடணும். ஓகேங்களா? ஒரு 100க்கு ஒரு 100ன்னு கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன கிடைக்கும்? 100 = 4 × Rன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 4 இங்கிட்டு வந்துருமா? 100/4ன்னு வரும். 100/4 அப்படின்னா = Rன்னு வரும். அப்போ ஒரு நாங்கள் 25 × 4 எவ்வளோ? 100ன்னு கிடைக்கும். அப்போ ஆரோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 25. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த 27வது சம் இது வந்து நம்மளை ஆல்ரெடி இந்த சம்லாம் என்ன பண்ணியாச்சு? போட்டாச்சு. ஓகே. இந்த சம்மோட உங்களுக்கு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. அவ்வளோதான் டோட்டல் சம்மே பார்க்குறது. ஓகேங்களா? பார்க்க தான் வந்து தனி வட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்காமே விட்டுருப்பீங்க. ஆனால் இந்த 1 மார்க்குன்றது அவ்வளோ ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? இதில் டோட்டலாக யோசிச்சு பாருங்களேன். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2-3 சம் தான் கொஞ்சமாச்சும் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா? மற்ற சம்லாம் அவ்வளோ பேசிக்கான சம். ஆனால் நீங்கள் போட்டு பார்க்க தான் வரும். இப்போயும் சொல்கிறேன், பார்க்க ஈஸியாக தான் தெரியும். நீங்கள் போட்டு பார்க்க தான் என்ன பண்ணும்? தனி வட்டியானது ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஓகே.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, உங்களுக்கு இந்த 27வது சம் வரைக்கும் ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது, வட்டி வீதத்தை காண்க. இந்த சம் வரைக்கும் முடிச்சாச்சு. இங்கே ப்ராக்கெட்லேயே வந்து P = 100ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க நம்மளுக்கு டிஎன்பிசியில் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் 100ன்னு நீங்களாக எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருப்பேன். 2 மடங்கு ஆகிறதுன்னு வந்தாலே 100 எடுத்துட்டு அதை 200, இதே 3 மடங்கா 300, 4 மடங்கா 400, எவ்வளோ வருதோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சம்மை போட்டுடலாம். அவ்வளோதான். ஓகேங்களா. இதோட பாடச்சுருக்கமாக எடுத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சம்மோட உங்களுக்கு தனி வட்டின்றது டோட்டலாகவே என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அவ்வளோதான் தனி வட்டின்றது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் சம்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சம் கொடுக்க போகிறேன். அந்த கொஷின் பேப்பரை அதை சால்வ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கீழே கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஓகே, போகலாமா. கண்டிப்பாக ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஓகேங்களா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். பார்க்கலாமா. ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். அசல் ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வீதம் என்ன தனி வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்குரிய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்களா. இது ஃபஸ்ட் கொஷின். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 1000க்கு இந்த சம் பாருங்கள். ஓகேங்களா. ஏன்னா இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே மார்க் பண்ண மாதிரி தான் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில். ஸோ கீழே சம் பார்க்க வேணாம், மேலக்க சம் பாருங்கள். 1000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இதுவும் நம்மளுக்கு நார்மல் ஃபார்முலாலே போட்டு என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். 7500க்கு 8% வட்டி வீதம் வச்சா ஒரு வருடம் 6 மாதம். ஓகேங்களா. இந்த சம் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா. டோட்டலாகவே 2 மாடல் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ மாதங்களை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வருடங்களாக மாற்றணும். வருடங்களாக மாற்றிட்டு டேரெக்டாக எப்பயும் போல் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ வந்து மொத்தம் 3 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே என்ன பண்ணிடுங்க, உங்களோட நேம் போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எத்தனாவது கொஷினுக்கு நீங்கள், அதாவது ஃபஸ்ட் கொஷினுக்கு இத்தனை ஆன்சர், செகண்டுக்கு இத்தனை, தேர்டுக்கு இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மேக்ஸை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தனிவட்டி சம்மந்த நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தேன், இல்லை வேறு புக்ஸ் பார்த்தேன், எனக்கு அதில் ஏதாச்சும் சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களோட ஃபோட்டோஸை வந்து என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ.